ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 6.3ல சம் 6 பார்க்க போகிறோம். இன் ஃபிகர் 6.37 இந்த இருக்கு இல்லையா, இதுதான் அந்த பிக்சர். 6.37 ட்ரையாங்கிள் ஏபிஇ. எங்கே இருக்குது ட்ரையாங்கிள் ஏபிஇ? அதாவது இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிளும் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏசிடி இந்த சைடு வருது இந்த ட்ரையாங்கிளும், ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்க்ருமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த இருக்குது காங்க்ருமெண்ட். ஷோ தட் என்ன பண்ண போகிறோம்னா, அதே ட்ரையாங்கிள் ஏடிஇ இந்த மேலே இருக்கு இல்லையா, ஏடியும் ஏபிசியும், அதாவது உள்ளே இருக்க சின்ன ட்ரையாங்கிளும் வெளியில் இருக்க பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான். ஃபஸ்ட்டு வந்து கிவன் டீட்டெயில்ஸ்லாம் எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ஏபிஇயும் காங்க்ருவென்ட் டு ட்ரையாங்கிள் ஏசிடி, இது கிவன் டீட்டெயில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு காங்க்ருவெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கண்டிஷன் வரும்? ஸோ தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஆமாம், ஈக்குவலாக இருந்தால் என்னென்னலாம் ஈக்குவலாக இருக்கும்? தட் இஸ் ஏபியும் ஏசியும் ஈக்குவலாக இருக்கும். ஏபியும் ஏசியும், அதாவது பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிஇயில் அடுத்த ட்ரையாங்கிள் ஏசிடி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் லாங் சைடு ரெண்டுமே அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கடுத்து எது ஈக்குவலாக இருக்கும்? ஏஇயும் ஏடியும் ஈக்குவலாக இருக்கும். ஏஇயும் ஈக்குவல் டு ஏடியும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணும்போது இந்த சைடு வருது, இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடு கண்டிப்பாக வருது. புரியுதா? ஏன் எழுதியிருக்கணும், இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணும்போது ஏஇ வருது. அதே மாதிரி இந்த சைடு இருக்க ஏசிடி யூஸ் பண்ணும்போது ஏடிங்கிற சைடு வருது. அப்போ அந்த ஏடிங்கிற சைடும் ஏஇ சைடும் ஈக்குவல் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம ரேஷியோ எழுதிடலாமா? எழுதிடலாம். நமக்கு எப்படி எழுத தெரியும்? ஏபி பை ஏசி தட் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஏடி. எப்படி எழுதியிருக்கோம்? ஏபி பை ஏசி, கரெக்டாக? அதே மாதிரி ஏஇ பை ஏடி எழுதியிருக்கோம். இப்போ என்ன எழுத போகிறோம்? இப்போ அந்த ஏஇ இருக்கு இல்லையா, அது இந்த கீழே கொண்டு வந்துடுவோம். ஏபி பை ஏஇனும் ஏசி பை ஏடின்னு எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே இங்கே எழுதி வச்சுருக்கோம். என்ன எழுதிருக்கு? ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு ஒரு வேல்யூ ஃபஸ்ட்டே எழுதியிருக்கோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸோ அதை கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏபி பை ஏடி தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏடி. புரியுதா? இது ஈக்குவேஷன் 1. ஏன்னா இந்த இடத்துல எழுதிக்கலாம், ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சரியா? இப்போ ரெண்டு பாருங்கள், ஏபி பை ஏடியும் ஏசி பை ஏஇயும் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஏபி பை ஏடி ஏசி பை ஏஇ எப்படி வந்துச்சு? இது வந்து என்ன நம்ம கொண்டு வந்துட்டோம், என்ன லெவல் கொண்டு வந்துட்டோம்? இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, சிமிலாரிட்டிக்குரியது இந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இந்த கண்டிஷன்னா எப்போயுமே எப்படி எழுதுவோம்? ஏபி பை ஏடி ஏசி பை ஏ இந்த ரேஞ்சில் தானே எழுதுவோம். இப்போ அதே மாதிரி நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எதில் ஸ்டார்ட் பண்ணோம்? காங்க்ருவெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். காங்க்ருவெண்ட்டோட கண்டிஷனையும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம. அடுத்து கீழே எழுதிடலாம். நம்ம எப்படி எழுதிடலாம்? ஏபி பை ஏடி தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. இது எதுலேருந்து எழுதியிருக்கோம்? ஃப்ரம் 1லேருந்து எழுதியிருக்கோம். அப்போ இதுலேருந்து எழுதும்போது ரெண்டு வந்து ஈக்குவலாக வந்துருச்சு ரேஷியோ அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஆங்கிள் அடுத்து பார்ப்போம். ஆங்கிள் என்னென்ன ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும்? பிஏசி. ஏன்னா ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் இந்த காமன் ஆங்கிள் வருது. கரெக்டாக? பிஏசிலையும் பிஏஇன்ற ட்ரையாங்கிளில் இந்த ஏங்கிற ஆங்கிள் வருது. அதே அப்படிங்கிற ட்ரையாங்கிள்லையும் இந்த ஆங்கிள் வருது. ஸோ அப்போ என்ன வருது? ரெண்டையும் இது வந்து ஒரு காமன் ஆங்கிள், இது வந்து காமன் ஆங்கிளாக இருக்கட்டும். அப்போ என்ன எழுதிடலாம்? சைடும் ஆங்கிளும் ஈக்குவலாக வந்துருச்சு. ரெண்டு சைடும் ஒரு ஆங்கிளும் ஈக்குவலாக வந்திருக்கு. பை எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி பி என்ன எழுதி முடிச்சிடலாம்? ட்ரையாங்கிள் ஏடிஇயும் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. புரியுதா? இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை எழுதுகிறோம். அது வந்து காங்க்ருவெண்ட்டாக இருக்கிறனால என்னென்ன சைட்ஸ் ஈக்குவலும், ஏபியும் ஏசியும் ஈக்குவல், ஏடியும் ஏஇயும் ஈக்குவல்னு எழுதிட்டோம், வச்சுட்டோம். இப்போ அதை ரேஷியோவில் எழுதுவோம். எப்படி ரேஷியோவில் எழுதுவோம்? காங்க்ருவெண்ட்டாக ஏபி பை ஏசி அதே மாதிரி ஏடி பை ஏஇன்னு எழுதிட்டோம். இப்போ அந்த ஏசியை வந்து மேலேயும் ஏஇயை கீழேயும் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இருக்க ஏஇக்கு பதிலாக ஏடி அப்படின்னு அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல ஏசி டிவைடட் பை ஏஇ அப்படின்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே ஏசி டிவைடட் பை ஏடின்னு வருது இல்லையா, ஏடிக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிட்டோம்? ஏஇன்னு மாற்றிட்டோம். கரெக்டாக? ஏன்னா ஈக்குவல், அந்த வேல்யூ பதிலாக ஏஇ போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி பை ஏடி ஏசி பை ஏஇ. இதை பிக்சரில் பார்ப்போமா? எங்கே வந்திருக்கு? இந்த இருக்குது ஏபி
பை ஏடி ஏசி பை ஏ. இதை பார்த்தோன்னா என்னன்னு தெரியும் நமக்கு ஏற்கனவே இது சிமிலாரிட்டியோட ப்ராப்பர்ட்டியில் வந்துருச்சு, அந்த ரேஷியோவில் வந்துருச்சு. அப்படின்னா ரெண்டுலேயும் ஒரு காமன் ஆங்கிள் வேறு இருக்குது, அந்த ஆங்கிளை எழுதுகிறோம். அப்போ ரெண்டு சைடும் ஒரு ஆங்கிளும் ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர்.